Hey guys, welcome to my channel. So in the video la vandu I'm going to show you the very first step in crochet. Okay, ஒரு crochet la very first basic step என்ன அப்படினா ஒரு slip knot எப்படி போடுறது அப்படினு பார்க்கணும் and then ஒரு chain. So இது ரெண்டு தான் is a foundation of any project that you do in a crochet. So அதுக்கு முன்னாடி ஒரு crochet project பண்றதுக்கு என்னென்ன தேவை அப்படினு பார்த்தீங்கன்னா you will need yarn and needle. Okay, so yarn லே வந்துட்டு different types of yarn இருக்கு. Wool, acrylic yarn, cotton, bamboo, t-shirt, bulky, chunky yarn, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் yarns இருக்கு. ஓகே, அண்ட் அதே மாதிரி நீங்கள் இந்த நீடில் பார்த்தீங்க அப்படின்னா there are different types of needles. Okay, so like you will have needle size that starts from like 2 millimeter, 4, 5, 8 அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு yarn சைஸை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு ப்ராஜெக்டுக்கு தேவையான அந்த நீடில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்டில் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிற டெமோவில் வந்து ஐம் கோனா பி யூஸிங் அ ட்ரிபிள் நெட் அக்ரிலிக் yarn. ஸோ இந்த yarn தான் அது. ஸோ திஸ் இஸ் அ ட்ரிபிள் நெட் அக்ரிலிக் yarn அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஹூக் சைஸ் இஸ் 4.5 millimeter. Okay, so this is a hook that I'm going to be using. Okay, so let's head to the main part. Okay, எப்படி அந்த slip knot போடுறது and how to do a chain is what I'm going to show you. ஸோ அதுக்கு நான் இந்த யானை வந்து இப்படி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐ ஷோட் யூ த யான் இல்லையா, அந்த யானை வந்து நான் இப்படி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். மேபி ஐல் டூ ஒன் டுட்டோரியல் இந்த யான் எப்படி ரோல் பண்ணி இந்த மாதிரி பால் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தட் இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு டூ த ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இந்த tutorialக்கு நான் யூஸ் பண்ணுறது இஸ் a triple knit acrylic yarn and a 4.5 mm hook. ஸோ இந்த யானை இப்படி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு either 2 fingers or third finger இந்த ஃபிங்கர் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆர் இஃப் யூ கம்ஃபர்டபுள் நீங்கள் இந்த 2 ஃபிங்கரில் மட்டும் இதை இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இதுதான் இஸ் ஒன் எண்ட் ஆஃப் த yarn. ஓகே, ஸோ பேலன்ஸ் எல்லாமே நமக்கு ஒர்க்கிங்க்கு யூஸ் ஆகும். ஸோ தட் இஸ் த ஒர்க்கிங் எண்ட். ஸோ இந்த yarn கொஞ்சம் கேப் விட்டுட்டு இப்படி எடுத்துட்டு இந்த ஃபிங்கர் கடியில் இப்படி ரோல் பண்ணி இதை இப்படி ஒரு க்ராஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பண்ணிவிட்டு இந்த yarn இது கடியில் இதை இப்படி விட்டுட்டு இப்படி புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாட் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த இதை நீங்கள் இப்படி பண்ணிங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகிடும் அந்த நாட். ஸோ ஐ ஷோ யூ ஒன்ஸ் அகெயின். ஃபர்ஸ்ட் ஒரு எண்ட் ஆஃப் த யானை உங்களோட 2 ஃபிங்கர்ஸில் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த இன்னொரு யானை அந்த ஃபிங்கர்ஸ் கடியில் ரேப் பண்ணி இப்படி க்ராஸ் பண்ணி வச்சுட்டு இந்த இதை யானை திரும்ப இது கடியில் விட்டீங்க அப்படின்னா ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். அதை அப்படியே இப்படி டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாட் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த நாட்டை வந்து இந்த ஹூக் வந்து இந்த நாட்குள்ளே நம்ம விட போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு எவ்வளோ கேப் போதுமோ அவ்வளோக்கு நீங்கள் இதை புல் பண்ணிக்கலாம். நான் புல் பண்ணுறது இஸ் த ஒர்க்கிங் எண்ட். ஓகே, அந்த நிறைய யான் இருக்கு இல்லையா, அந்த எண்டை தான் நான் புல் பண்ணுறேன். இப்படி இந்த நாட்டில் கை வச்சுட்டு ஸோ இப்படி புல் பண்ணிவிட்டு இந்த க்ராஷே ஹூக்குன்னு இதுக்குள்ளே விட்டு பாருங்கள். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா யூ கேன் டைட்டன் இட் ஃபர்தர். ஓகே, ஸோ பட் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜஸில் கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க. ஸோ இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு டூ த ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, எப்போவுமே உங்களோட இந்த டெய்ல் எண்ட் வந்து உங்களை ஃபேஸ் பண்ணி இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த க்ராஷே ஹூக்கை நீங்கள் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டன். ஸ்லிப் நாட் நம்ம போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹவு டு செயின். ஓகே, ஸோ செயின் அப்படின்னா என்ன அப்படின்னா it is basically the foundation. ஸோ இப்போ நம்ம பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்லிப் நாட் இஸ் டு அட்டாச் த yarn டு த க்ராஷே ஹூக். ஓகே, இந்த யானையும் இந்த க்ராஷே ஹூக்கையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். அப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ணிட்டோம் ஸ்லிப் நாட். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் செயின். ஸோ செயின் எதுக்கு அப்படின்னா ஒரு ஒர்க்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது. இட்ஸ் லைக் அ பேஸ். ஓகே, ஸோ அந்த செயினில் தான் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்டே பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த செயின் பண்ணுறதுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த லூப் ஸ்லிப் நாட்டில் உங்களோட ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு இப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் த வே தட் ஐ ஹோல்ட். ஐ ஃபைண்ட் இட் கம்ஃபர்டபுள். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட யானை டைட்டாக பிடிக்கணும் அப்படின்னா ஒரு 3 ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் இப்படி இன்சர்ட் பண்ணி இப்படி உங்களோட மெயின் ஃபிங்கரில் ரோல் ஓவர் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி லிட்டில் ஈஸி. ஓகே,
So this is the position that I have held my yarn. இப்போ இந்த ஹூக்கை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களோட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் எண்டு தான். ஓகே, ஸோ இந்த ஹூக்கை இந்த யான் கடியில் இப்படி ரோல் ஓவர் பண்ணி இப்படி ட்விஸ்ட் பண்ணி அந்த லூப்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒன் செயின் இஸ் டன். திஸ் இஸ் அ செயின். ஓகே, ஐ வில் ஷோ யூ ஒன்ஸ் அகெயின். இந்த நீடில் இந்த யான் கடியில் இப்படி விட்டு அதை ரோல் ஓவர் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி அந்த லூப்குள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ செயின். ஓகே, இந்த ஒரு வி ஷேப்பில் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, தட் இஸ் அ செயின். ஸோ நவ் ஐ வில் ஷோ யூ லிட்டில் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் நம்ம. ஓகே, ஸோ ஐம் கோனா பி ஷோயிங் திஸ். ஸோ ஹூக்கை யான் கடியில் விட்டுட்டு ஜஸ்ட் புல் திஸ் த்ரூ த லூப். ஸோ இது மாதிரி நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் செயின்ஸ் உங்களோட ப்ராஜெக்ட்க்கு தேவையோ அவ்வளோ நம்பர் ஆஃப் செயின்ஸ் நீங்கள் போட்டுகிட்டே போகணும். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராஜெக்ட் requirements, based on what you're going to do, size of the project பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி செயின் போட்டுகிட்டே போகணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேஸ் டு எனி ப்ராஜெக்ட். நீங்கள் வந்து கொஞ்சம் டைட்டாக இப்போ நான் வச்சுருந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா a chain will be formed. Okay, so I hope it's clear. Okay, so இதுதான் உங்களோட base of the project. So yeah, this is the first thing that I wanted to show you guys. Next tutorial I'll show you how to start doing stitches. Okay, so stitches வச்சு தான் நம்மளோட ஒரு projects எல்லாமே பண்ண முடியும். So next tutorial I'll show you how to start how to do different type of stitches. Okay, till then keep liking the videos and do watch the space for all the upcoming videos. Do like, share and subscribe. And இது தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு கற்றுக்கணும் or anything that you have doubts on இதில் please do comment and I'll be happy to share things with you. Okay, thank you, bye.